அதனால மனிதர்களுக்கு தேவைகள் தேவைதான், தேவைக்கேற்ப வச்சுங்க. வாட்டவர் மேபி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு வாழ கற்றுங்க. நாளைக்கு உங்க கையில 1 கோடி ரூபாய் வருதுன்னா நீங்க செய்த புண்ணியத்தினுடைய வரவு. எல்லாத்தையும் இழந்து பிச்சை எடுக்கணும்னாலும் யாராலையும் தடுக்க முடியாது, தடுக்கவே முடியாது. எத்தனை பேர், நான் திருவண்ணாமலை கிரிவலம் கிட்டத்தட்ட 17 வாட்டி போயிருக்கேன். இப்பதான் இந்த கோயிலுக்கு போனதில்லை. என்னைக்கு குருமாரை சந்தித்தனோ இன்று நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு உடல்நலை கோளாறுகள் எல்லாமே விடுதலை பெற்றேன். நான் சந்தோஷமா எனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அது தன்னால வருது. அந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது நிறைய சாமியார்கிட்ட பேசுவேன். எல்லாம் எப்படியேப்பட்ட ஆளுங்க. கரூர்ல ஒருத்தர் வரதராஜ் அப்படின்னு ஒருத்தர் அங்க இருக்கா, பிச்சை எடுத்துட்டு 7 பஸ் ஓடிட்டு இருந்தான், பிச்சை எடுக்கலாம் மனுஷன். லட்சுமி ஆட்டோமொபைல் ரூல்ஸ் கோயம்புத்தூர்ல அவங்களுடைய பிரதர் தாமோதரன் எல்லாம் 2-3 பேர், அவங்களுடைய ஒரு பிரதர் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். கோடிக்கணக்கில் வருமானம் இருந்து பிச்சை எடுக்கலாம். ஏன்? மன வாழ்க்கை சரியில்லை. நல்லா வச்சுங்க. பெண்கள் வானவர்கள் லட்சுமி கடாட்சம் புரிந்தவர்கள். அவர்களால் இந்த குடும்பத்தை உயர்த்த முடியும், தாழ்த்தவும் முடியும். அதனால்தான் நம்ம இந்து மத சாஸ்திர பிரகாரம் ஆதி பராசக்தி என்று யாரை வைத்தோம்? ஒரு பெண்ணை வைத்திருக்கோம். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், அந்த பெண்ணுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. ஆண்மகன் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண் மகள் ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனாலதான் அர்த்தநாரீஸ்வரர் உருவானார். அப்போ பெண் ஆகப்பட்டவள் ஏன் பெண்ணுக்கு மட்டும் சக்தின்னு கொடுத்தாங்க? அந்த பலம் பெண்ணுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு ஆத்மாங்கிறது இறைவன். அந்த ஆத்மா இறைவனாக இருந்தாலும் தன் வயிற்றிலே ஒரு சிசுவாக இன்னொரு ஆத்மாவை வளர்த்துடுவாங்க. அந்த இறைவனை வளர்த்துடுவாங்க. தன்னுடைய கருவறையிலே 10 மாதம் சுமந்தவர். ஆணுங்க யாரும் எந்த இதுக்குமே கிடையாது. அதனால பெண்ணாக இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் மிக பெருமை மிக்கிறது தான். அதுல மனித இனம் மிக பெருமை. நீங்க உங்க பெண்ணிற்கோ, உங்களுடைய மனைவிக்கோ, உங்களுடைய தாய்க்கோ, உங்களுடைய மாமியாருக்கோ எல்லாம் மரியாதை கொடுத்து பாருங்க. ஏன்? உங்களுடைய அந்த பொறாமை குணம், உங்களுடைய இலக்கிய மனசு, நீங்க படுற ஆத்திரப்படக்கூடிய மனசு உங்க குடும்பத்தை அழிச்சிடும். பெண்ணு பொறுமையின் சிகரங்கிறாங்க. அந்த பொறுமை என்னைக்கு ஒரு பெண்ணு கடைபிடிக்கிறாரோ அந்த வீடு லட்சுமி கடாட்சமாயிடும். இதை மட்டும் வச்சுங்க. சத்யவான் சாவித்திரி நாம பார்க்கணும் இல்லையா? அப்போ அனுஷியா எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க இந்த லோகத்துல. ஔவையார் தனிமையாக இருந்து வாழ்ந்தாங்க. காரைக்குடி அம்மையார் தனியா இருந்து இறையம்சம் பெற்றாங்க. ஆண்டாள் பெற்றா, மீராபாய் பெற்றா. எத்தனை பேர் இந்த லோகத்துல பெண்களா இருந்து வந்திருக்காங்க? ஆனா நிறைய பேர் இருக்காங்களா? இல்லையே. காரணம் அவங்களுடைய குணம், அந்த இலக்கிய மனம் இல்ல. தனக்கு தெரியாததை நம்பி ஏமாந்து போகும். அதனால அதுக்குதான் அவனுக்கு கணவன் பாதுகாப்பா இருக்கக்கூடிய கணவன் இருக்கான். அவன் பாதுகாப்பாகவும் இருக்கணும். தன்னுடைய வீட்டில் இருக்க லட்சுமியை நம்ம நல்லபடியா காப்பாற்றணும். அவளும் லட்சுமி கடாட்சமா தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்யணும். அது மட்டும் இல்ல, தாய் தந்தர் பெரியவர்கள் எந்த குடும்பத்துல பெரியவர்கள் இருக்காங்களோ அந்த பெரியவர்கள் செய்யுங்க. கடைசி காலத்துல நீ உருப்படியான்னு சொல்லி அவங்க உயிர் விட்டாங்கன்னா நிச்சயமா நீ சேமித்து வைத்து எல்லாம் அழிந்து போகும். அது மட்டும் வச்சுங்க. அதனால பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க, நல்லதை நினைங்க, நல்லது செய்யுங்க. குருமார்கள் 4 பாதை இருந்தா எந்த பாதை நல்லது என்று அவங்களுக்கு தெரியும். அவர்களை கெட்டியா பிடிச்சிங்க. உங்க மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியாது. நீங்க அந்த அலைவரிசையில நுழையும் பொழுது குருமார் அலைவரிசையில நம்ம நுழையிறோமா? இன்னைக்கு இங்கேங்குவா, நாளைக்கு சீரடி பாவமா, நாளைக்கு ராகவேந்திராங்குவா, நாளைக்கு இன்னொருத்தாங்க ஒரு சாமி இருக்காருட்டா அங்க போய் உட்கார்ந்துட்டு இருப்போம். அதனால அவங்க சொன்னாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்போ ஒரு குருமார மனசுல நினைங்க. மற்ற குருமார்கிட்ட பூரா ஆசீர்வாதம் வாங்க. என்கிட்ட கேட்கறாங்க, அப்படின்னா நாங்கெல்லாம் கோயிலுக்கே போக கூடாதா? யார் போவேன்? போயிட்டு வா. கோயில் அமைதியினுடைய ஒரு சுரூபம். அங்க அமைதியை நாடுறதுக்கு தான் கோயிலுக்கு போறோம். அங்க இருக்க சிற்பங்கள் நம்ம பார்க்கிற அழகுக்கு, எப்ப நம்ம அபிஷேகம் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சிற்பங்களுடைய ஒரு அழகு நம்ம மனதை மென்மையாக்கும். அதனாலதான் கோயில்ங்கிறது ஒரு தெய்வ கலாச்சாரம். அவன் இந்த வேதத்துல சொல்ற மாதிரி அக்னி சாட்சியா
நீர் நிலம் பஞ்ச பூதங்களை சாட்சியா வச்சுதான் அந்த ஜலத்துக்கு பவர் கொடுத்து மேல கும்பத்துக்கு வந்து தண்ணீர் ஊற்றி கும்பாபிஷேகம் பண்றான். அப்படி பண்ணாலுமே 12 வருஷத்துக்கு மேல அதுக்கு பவர் இல்லைங்களாம். ஆனா நீங்க வணங்கக்கூடிய கடவுளுக்கு என்றுமே பவர் உண்டு. அதை முதல் நினைங்க. அதுதான் குருமார்கள். இந்த உலகத்தில் அறிவு இல்லை என்றால் உலகமே இயங்காது. அந்த அறிவினுடைய சுரூபமாக இருக்கக்கூடியவர் குரு. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருண்ட காலத்தை நகர்த்தி ஒளிமயமான ஒரு காலத்தை அளிக்கக்கூடிய ஒரு சக்தி குருமார்களுக்கு உண்டு.